சமீப காலங்களில் வந்து இந்த ஒரு கிரைம் நியூஸோ இல்லை ஒரு கொலை வழக்கு ஏதோ ஒன்று வந்து ஊடகங்கள் வந்து இந்த ரசிக்கும்படியாக சினிமா பாடல்கள் பாடி அந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க. சமூகத்தோட அவல நிலையை இது குறிக்குதா சார்? சமூகத்தின் மீது அப்படியே எல்லாத்தையும் போய் தூக்கி போட்டுற முடியாது. நம்ம ஆஸ் ரிப்போர்ட்டரா நம்மளோட பொறுப்பும் உண்மைத்தனமும் மக்கள் கிட்ட இருக்கணுமா இல்லை நம்ம வேலை செய்கிற நிறுவனத்துக்கிட்ட இருக்கணுமா சார்? வெல் பேலன்ஸ்டாக போக வேண்டிய ஒன்று நிறைய நேரத்தில் அது தவறிடுது, அப்புறம் திருப்பி பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அது இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்குது. ஒட்டுமொத்த மீடியாவாக இது பண்ண முடியுமான்னா அது யார் பண்ண முடியும்னா, நியூஸ் சேனல் ஹெட்டாக எனக்கு என்ன பார்க்குறேன்னா, பொலிட்டிக்கலாக வரும்போது நீங்கள் வந்து யூ ஷுட் பி பேலன்ஸ்டு. பப்ளிக் இஷ்யூன்னு வரும்போது நான் வந்து பப்ளிக்கோடு தான் நிற்கிறேன். ரொம்ப வல்கராக ரொம்ப காமெடியாக பேசுகிறவங்கள கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ இப்படி மாறினதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? பேனா பிடிக்கிறதையோ மைக் பிடிக்கிறதையோ மரியாதை குறைவாக நினச்சோன்னா நம்ம இந்த தொழில் இருக்கவே முடியாது. டெசிக்னேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது எப்பயுமே மாறாது. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். என் பேர் ஜெயஸ்ரீ, நான் சத்யபாமா காலேஜ்லேருந்து வரேன். இப்போ வந்து நீங்கள் 30 வருஷமாக ரிப்போர்ட்டராக இருக்கீங்க. உங்களோட இந்த பயணத்தில் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் நான் பெஸ்ட்டு, நான் வந்து நான் ரிப்போர்ட் பண்ண ஒரு நியூஸ் பெஸ்ட்டு நியூஸ் அப்படின்னா எது சார் சொல்லுவீங்க? நிறைய இருக்குது, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். பெஸ்ட் இல்லாமல் எப்படி நம்ம கொடுப்போம்? எல்லாமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா சார்? அப்படி இல்லை, நீங்கள் ஒரு செய்தி வந்து செய்தியில் பெஸ்ட் செய்தியாக சொல்கிறீங்களா, நேர்காணல்கள் அப்படி ஏதாவது? செய்தியில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு நியூஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம்ல, அது கஷ்டப்பட்டு நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க? நிறைய பிரேக் பண்ணியிருக்கேம்மா, நிறைய ஸ்கூப். என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் பார்க்குறது வந்து என்னோட எக்ஸ்க்ளூசிவிட்டி தான். நான் வந்து டெய்லி பேப்பர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 5 இயர்ஸ் இருந்திருக்கேன். அதிலெல்லாம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு நாள்லையும் பேஜ் 1 ஸ்டோரி வந்திருக்கு எனக்கு. இன்ஃபேக்ட் பேஜ் 1 வரும்னா அதுக்கு வந்து ஏதாவது சம்திங் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் தான் இருக்கும். அப்படி நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்கூப் நியூஸ்லாம் பண்ணியிருக்கேன். அது நம்ம சுயபுராணம் பண்ணணும், நிறைய பண்ணலாம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பட் அதுதான் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஜேர்னியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து எவ்ரிடே இஸ் எ நியூ டே. நீங்கள் மீடியாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு, நான் மீடியாவை தேடி பிடிச்சி எடுத்துக்கிட்டது, எங்கள் அப்பா வந்து ஒரு வாத்தியாராக இருந்தார், ஒரு மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்தார். ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார். ஸோ கம்பேஷனட் கிரவுண்டில் எனக்கு அந்த வேலை வந்துச்சு. நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், என்னால் ஒரு இடத்துல உட்கார முடியாது அப்படின்ட்டு. பட் என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ். நான் மீடியா இண்டஸ்ட்ரியில் எனக்கு வந்து இது சரியா இல்லை, இவ்வளோ இல்லை, இப்படி வீணடிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை. நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஜேர்னியில் இருக்கேன். அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே புதிய நாளாக இருக்குது. அந்த நாளில் ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறோம். சில நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், சில நாள் வந்து அது ஃபெயில்யூர் ஆகிருக்கும். அந்த ஃபெயில்யூர் லெசன் ஆகிருக்கும். சமீப காலங்களில் வந்து இந்த ஒரு கிரைம் நியூஸோ இல்லை ஒரு கொலை வழக்கு ஏதோ ஒன்று வந்து ஊடகங்கள் வந்து இந்த ரசிக்கும்படியாக சினிமா பாடல்கள் பாடி அந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க. இப்போ இது வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக சென்று சேர்றதுக்கான ஒரு வழியாக நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து சமூகத்தோட அவல நிலையை இது குறிக்குதா சார்? சமூகத்தின் மீது அப்படியே எல்லாத்தையும் போய் தூக்கி போட்டுற முடியாது. நம்ம வேலை வந்து அதை கொஞ்சமாச்சும் சரியாக நிறுத்தணுங்கிறது தான். அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு இடமா தான் போயிட்டுருக்கு. இப்போது ஒன்று ஃபேக்ட் என்ன பேசணுன்னா, ரேட்டிங் அப்படிங்கிறது டெலிவிஷன் சேனல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸில் நிற்கணும், சர்வைவல் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல முடியும். நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்து சொல்கிறதுக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த காம்படிஷனில் நீங்கள் நிற்கணும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு 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 வெல் பேலன்ஸ்டாக போக வேண்டிய ஒன்று நிறைய நேரத்தில் அது தவறிடுது, அப்புறம் திருப்பி பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அது இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்குது. எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, நான் இன்டர்னலாக நிறைய இதை எவ்ரி வீக் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம், நாங்கள் செய்கிற தப்பை பற்றி பேசுகிறோம், அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறோம். இது அஸ் சேனலாக எங்களுக்குள்ளே எங்கள் எடிட்டோரியலில் இதை பண்ண முடியும். ஒட்டுமொத்த மீடியாவாக இது பண்ண முடியுமான்னா அது யார் பண்ண முடியும்னா வியூவர்ஸ் தான் அதை பண்ணுறாங்க. வியூவர்ஸ்டேருந்து வர ப்ரெஷரில் அது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகும். எது சரியாக இருக்கோ, எது ஒரு உண்மையாக இருக்கோ அதுதான் நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், நான் ரேவதி, சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜேர்னலிசம் படிக்கிறேன் சார். சார், இந்த கேள்வி ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இப்போ வந்து ஆஸ் அ ரிப்போர்ட்டராக நம்மளோட பொறுப்பும் உண்மைத்தனமும் மக்கள்கிட்ட இருக்கணுமா இல்லை நம்ம வேலை செய்கிற நிறுவனத்துக்கிட்ட இருக்கணுமா சார்? இது ரெண்டுமே தான். மக்களுக்கு தான் முதன்மையாக இருக்கணும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நிறுவனத்தோட பாலிசிஸோட ஒத்துப்போனால் தான் நம்ம நிறுவனத்தில் இருப்போம். பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அம்சம். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து மக்களுக்கான ஜேர்னலிசம் தான் நிற்கும் கடைசி வரைக்கும். நீங்கள் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் இந்த 30 இயர்ஸில் நான் எதை எழுந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன்னா என்னோடய க்ரெடிபிலிட்டியை. ஏன்னா நான் 30 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பர்செப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து 1,00,000 பேர் இருக்கிறாங்க இந்த ஹாலில் அப்படின்னா 1,00,000 பேரையும் நான் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆனால் பெரும்பான்மையாக அல்லது லாங்காக இப்போ வந்து ஒரு 10 வருஷமாக என்னை பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும், ஓகே இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு. இப்போ அதை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? அதுதான் ரொம்ப அடிப்படையானது. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையோ அல்லது மக்களுக்கான ஜேர்னலிசம் தான் நம்ம பண்ணுறோம். வேறு யாருக்காக நம்ம எழுத போகிறோம்?
நிறுவனத்துக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நிறுவனத்துக்குள்ளே இருக்கும்போது அதனோட அந்த பாலிசிஸ்க்குள்ளே ஒத்து வந்தால் தான் நம்ம அங்கே இருப்போம் இல்லையா? அது இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது, ஜேர்னியாக கண்டினியூ பண்ண முடியாது. நீங்கள் இண்டிபெண்ட்டாக என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு நீங்கள் வந்து அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதுலேருந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு விரோதமான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிற எந்த நிறுவனமும் நிற்கிறது இல்லை. அதனால் அப்படிலாம் எதுவும் போயிட மாட்டாங்க. நீங்கள் உள்ளே இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் பெருமளவுக்கு. இதில் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ எங்கே இந்த சிக்கல் வருது அப்படின்னா, நான் ஒரு டிபேட்டராக நான் பார்க்குறேன், அல்லது ஒரு நியூஸ் சேனல் ஹெட்டாக எனக்கு என்ன பார்க்குறேன்னா, பொலிட்டிக்கலாக வரும்போது நீங்கள் வந்து யூ ஷுட் பி பேலன்ஸ்டு. பப்ளிக் இஷ்யூன்னு வரும்போது நான் வந்து பப்ளிக்கோடு தான் நிற்கிறேன். எனக்கு அங்கே பேலன்ஸ்டாக நான் இல்லை. என்னோட பாயிண்ட்டாக நான் அப்படி தான் வச்சுருக்கேன் இது வரைக்கும். பொலிட்டிக்கலாக ஐ ஷுட் பி பேலன்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பேனல் டிஸ்கஷனில் நான் வந்து எந்த லைனும் எடுக்கக்கூடாது, எடுத்தால் தப்புது. ஆனால் ஒரு காவேரி பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் இஷ்யூ இருக்குது, அல்லது ஒரு தூத்துக்குடி ஃபயரிங் இன்சிடென்ட், இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் கடந்து வந்த பல விஷயங்கள் இருக்குது. பப்ளிக் இஷ்யூஸில் நான் லைன் எடுத்து தான் பேசியிருக்கேன். நம்ம வந்து அங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்கினவங்க 2 பேரையும் பேலன்ஸ்டாலாம் நம்ம வச்சு பார்க்க முடியாது. நான் பல நேரங்களில் பல மேடைகளில் பேசியிருக்கேன். இலங்கை தமிழர் விஷயங்களை நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அங்கே போய் எலெக்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கே போயிட்டு நான் வந்து எலெக்டட் கவர்மெண்ட்டையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் ஒரே இடத்துலேருந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும். பப்ளிக் தான் டெஃபினட்டாக இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் அது இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும் அந்த ஜேர்னி. சார், நான் கார்த்திக், மதுரை தியாகராசர் கல்லூரியில் படிச்சுட்ருக்கேன் சார். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட விவாதங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு அனுபவமிக்க நெறியாளராக ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது அப்படிங்கிறது வேறு. அதற்கான தயாரிப்புகள் ஒரு நெறியாளராக நீங்கள் எப்படி செய்வீங்க? ஒரு ஆரம்பக்கட்ட நெறியாளருக்கு நீங்கள் என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுப்பீங்க சார்? நிறைய வாசிக்கணும், அதுதான் ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது. அப்புறம் நெறியாள்கை வந்து அந்த நாளில் ஒரு டாப்பிக்கில் மட்டும் நமக்கு எல்லாமே வந்து சேர்ந்துடாது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போலேருந்து நீங்கள் தொடருங்கிறதே அப்படி தொடங்கணும். எனக்கு நல்வாய்ப்பாக அமைஞ்சது என்னென்னா, நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கோகுலம் சிறுவர் இதழ் எனக்கு வந்து 1ஆம் கிளாஸில் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கும் 1985லேருந்து அந்த புத்தகங்கள் என்னோடய வீட்டில் இருக்குது. பூந்தளிர், அதே போல் அப்போ வந்து துளிர்னு ஒரு அறிவியல் இதழ் வந்துச்சு, விஸ்டம், இந்த மாதிரி இது வாசிக்கிறது வந்து ரொம்ப அடிப்படையில் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். எனக்கு ஒரு விஷயம் கூடுதலாக தெரியுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துரும், நம்பகத்தன்மையை கொடுத்துரும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியான தேடல் படிச்சுட்டே இருக்கணும். அண்ட் ஒரு டாபிக் போகிறோம், இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட் பற்றி ஒரு டாபிக் பேச போகிறோம்னு வச்சுங்களேன். பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், ஏன்னா அது டே டு டே பேசிஸில் போயிட்டுருக்கும். ஒரு பட்ஜெட்டை பற்றி பேச போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு ஈரான் இஸ்ரேல் இஷ்யூவை பற்றி, கான்ஃப்ளிக்ட்டை பற்றி பேச போகிறீங்கன்னா நிறையா வாசிக்க வேண்டியிருக்கும். அதுக்கான நிறைய ஆர்டிகல்ஸ் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக இருக்குது. எனக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த் நான் என்ன வச்சுருக்கேன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் வச்சுருந்த அந்த கான்டாக்ட்ஸ், அந்த நெட்வொர்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். என்கிட்ட வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, என்னோடய நண்பர்களாக இருக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 10 பேரையாவது வச்சுருப்பேன். என்வாமெண்ட்னா இந்த 10 பேர்கிட்ட கேட்க முடியும். அல்லது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஏதாவது டவுட்னா டிவி வெங்கடேஸ்வரனை கூடுப்பா, ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி கேட்கணுமா, இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வச்சுருப்பேன் நான். ஸோ அது இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம புராண கதைகள் படி சொல்லணும்னா விநாயகர் கதை மாதிரி, அப்பா அம்மாவை சுற்றி மாம்பழம் வாங்குற மாதிரி நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பர்டைஸ் வச்சுருக்கேன். இதோட சேர்த்து நான் சொல்லணும்னு விரும்புறது என்னென்னா, நீங்கள் ஒருவேளை ஜேர்னலிஸ்ட்டாக தான் நான் போகிறேன், என்னுடைய லைஃப் ஜேர்னலிஸ்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்கள். இவங்க யார் அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங், பாலிடிக்ஸில் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங், பிஸ்னஸ் ஃபீல்டில் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங், ஸ்போர்ட்ஸில் இவங்க ஸ்ட்ராங்கு, என்வாமெண்ட் ஜேர்னலிஸ்ட்டாக இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அல்லது இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸு, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த துறையில் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸாக மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு கெரியருக்கும் அது ரொம்ப நல்லது. அண்ட் உங்களுக்கு பிடிச்சதாகவும் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது ரொம்ப முக்கியம், உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல். அதே போல் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா செட்டப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பிகினிங்காக இருக்கிறப்பெல்லாம் என்னோடய எடிட்டர்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எ ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருங்கன்னு சொல்கிறோம். இப்போது நான் வந்து கன்வர்ஜென்ஸ் எடிட்டராக இருக்கேன். நான் வந்து டிவி, டிஜிட்டல், வெப்சைட் எல்லாத்துக்குமான எடிட்டர். எனக்கு வந்து டிஜிட்டல் ஃபஸ்ட்டுங்கிறது தான் எங்களோட இப்போ News 18 நெட்வொர்க் 18 பேசிக் அப்ரோச் என்னென்னா டிஜிட்டல் ஃபஸ்ட். வந்த உடனே டிஜிட்டலில் கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான். டிவியில் வருது வரல அதெல்லாம் இல்லை. அப்போது அந்த மாதிரியான ஒரு வேகமான ஒரு உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நீங்கள் உங்களோட சமூக வலைத்தள பக்கங்களில் உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு இண்டிவிஜுவலாக இப்போ நான் வந்து ரெக்ரூட் பண்ணுறேன், நெட்வொர்க் 18க்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் ரெக்ரூட் பண்ணுறோன்னா எங்களோட ஒரு க்ரைட்டீரியா உங்களோட சோஷியல் மீடியா ஸ்ட்ரென்த் என்னங்கிறது.
அது வந்து ஒரு க்ரைட்டீரியா, அடிஷ்னல் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நீங்கள் வந்து ட்விட்டரில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, இன்ஸ்டாவில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, லிங்க்டின் இவ்வளோ வச்சுருக்காங்களா அப்படின்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு சேனலுக்கான ஒரு இன்னொரு வகையான இது இருக்கணும். நான் இதை இன்னொரு வகையாக சொல்லலாம், இது அப்ரோச் தான். ஓல்டு டைம் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டுக்குமான சேஞ்சஸ்லேருந்து அதை நம்ம பார்க்கலாம். தமிழில் வந்து கொஞ்சம் சின்ன சர்க்கிளில் நம்ம பார்த்துட்ருப்போம். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது ஐ யூஸ் டு கோ ஃபார் மெனி டிபேட்ஸ். நான் இப்போ கெஸ்ட்டாக போயிட்டுருந்தேன். புதிய தலைமுறைக்கும் தந்தி டிவிக்கும் NDTVக்கெலாம் கெஸ்ட்டாக போயிட்டுருந்தேன். ஈவினிங் வந்து 8 o'clock கெஸ்ட்டு. நீங்கள் டெய்லி பேப்பரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான ஒரு பேப்பருக்கு க்ரூஷியல் டைம் எதுனா ஈவினிங் டைம் தான். 6 மணிக்கு மேலே தான் நியூஸ் ஃபைல் பண்ணுவோம். 9 மணிக்கு வந்து பேஜ் ஒன்றுக்கான மீட்டிங் இருக்கும். 10-11 மணி வரைக்கும். ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் அந்த டே ஆரம்பிக்கும் டெய்லி பேப்பரை பொறுத்த வரைக்கும். அப்போ 7 மணிக்கு நான் வந்து இங்கேருந்து கிளம்புனா தான் ஸ்டுடியோக்கு 8 மணிக்கு போக முடியும். அப்போ நான் அந்த ஈவினிங் 6 o'clock மீட்டிங் எங்களுக்கு நடக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரீஜனல் மீட்டிங் நடக்கும். எடிட்டர் அப்போ வந்து சுனில் நாயர் இருந்தார். ஜெயமேனன் என்னோட பாஸ், இப்போ வரைக்கும் என்னோட பெஸ்ட் பாஸஸில் ஒருத்தரவங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பொலிட்டிக்கல் எடிட்டர் இப்போவும் இருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டு நான் வந்து அந்த மீட்டிங்கில் அன்னைக்கு அந்த கதவை ஒட்டி பின்னாடி உட்காந்தேன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த அந்த டோரை ஒட்டி உட்காரன்னு வச்சிங்களேன், ஓ இவன் எங்கேயோ வெளில போகிறான், டிபேட் இருக்குது போல இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். டிபேட் போகணுமானா அவர் என்னை அனுப்பிச்சி வச்சார், கோ அண்ட் ஃபினிஷ் யுவர் டிபேட் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஒரு எடிட்டர் வந்து தன்னோட பத்திரிகைக்கு நீ ஸ்டோரி ஃபைல் பண்ணு அப்படின்னு சொல்லாமல் இப்போ டிபேட் போயிட்டு வா அப்படின்னு ஈஸியாக விட்டுறாரு அப்படின்னு. ஒரு நாள் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு எடிட்டர். ஸோ ஈவினிங்கில் வாக் போவோம். எனக்காச்சும் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஒரு நியூஸ் ரூம்னா கான்ஃப்ளிக்ட் கட்டாயம் வரும், நிறைய முரண் வரும், சண்டை போட்டுப்போம். அங்கே கொஞ்சம் கல்ச்சரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். சீனியர் ஜூனியர் எல்லாம் இருக்காது. அப்போ வந்து ஒரு நாள் ரொம்ப பயங்கரமான கான்ஃப்ளிக்ட் ஆகி அப்புறம் 2 பேரும் வாக்கிங் போனோம். சரி பஞ்சாயத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், எப்படி சுனில் நீங்கள் யூ ஆர் பர்மிட்டிங் மீ எவ்ரிடே ஃபார் ஆல் டிபேட்ஸ் அப்படின்னு. ஸோ வாட் அப்படின்னாரு. இல்லை இது நான் அங்கே போயெல்லாம் ஸ்டோரி ஃபைல் பண்ணியிருக்கிறேன், எடிட்டர்ஸ் பொதுவாக அப்படி பர்மிட் பண்ண மாட்டாங்களே. இல்லை இட்ஸ் அ வின்-வின் சுச்சுவேஷன் அப்படின்னாரு. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவாக இருந்ததுன்னா, ஐ ஹாவ் அ அனலிஸ்ட் வித் மீ இன் மை பேப்பர் அப்படிங்கிறது என்னோட பிராண்டுக்கு வேல்யூ. நீ ஒரு அனலிஸ்ட்டாக போகிற அப்படின்னா எனக்கு வேல்யூ அப்படின்னு அவர் பார்த்தார். ஸோ ஒரு எடிட்டர் அது எப்படி, அது ஒரு நியூ ஏஜ் ஜேர்னலிசமில் அப்படி இருந்துச்சு. இப்போது நாங்கள் எல்லாருமே என்னென்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கன்றோம். அந்த உங்கள் ப்ரொஃபைல் பில்ட் ஆகிறது கம்பெனிக்கானதாகவும் இருக்கும், கம்பெனியோடது இருக்கும். இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குது. அஃப்கோர்ஸ் விகடனும் அதை என்கரேஜ் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அதெல்லாம் நிறைய மாறிட்டு இருக்கு. ஒரு 10 years 15 years முன்னாடிலாம் ரொம்ப ரொம்ப டஃப்பான காலகட்டம். அப்போ அந்த ஸ்பேஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு டைம்னு நான் சொல்ல வரேன். இன்றைக்கி வந்து அந்த இண்டிபெண்டன்சி வந்து ரொம்ப நிறையா இருக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமான ஸ்பேஸும் ஃப்ரீடமும் நிறையா இருக்கிற ஒரு சூழல். அதை நல்லா பயன்படுத்திக்கலாம். என்னோட பேர் புவனா. நான் வந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஜேர்னலிசம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இருக்க சொசைட்டியில் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி எஜுகேஷன்லையும் சரி நிறையா சாதிக்கிறாங்க. அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா இல்லைன்னு சொல்ல, பட் ரொம்ப வல்கராக ரொம்ப காமெடியாக பேசுகிறவங்கள கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ இப்படி மாறினதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் யூடியூபர்ஸ் சொல்கிறீங்களா? யூடியூப் எதுவாக இருந்தாலும் அதில் தான் சொல்கிறேன். மெயின் ஸ்ட்ரீமுக்கும் யூடியூப் சேனல்ஸுக்குமான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸாக வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற விஷயங்களை மட்டும் ஹைலைட் பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி என்ன தேடல் இருக்குன்னா, இன்ஃபர்மேஷனை தேடுறாங்க, இன்ஸ்பிரேஷனலான ஜேர்னிஸை தேடுறாங்க. அப்போ அதை நாம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா நம்மளை தேடி பார்க்க வர்றாங்கன்றேன். ஸோ அதுக்கான பெரிய வியூவர்ஷிப் இருக்கிறாங்க. நீங்கள் எழுதினாலும் சரி, அல்லது ஒரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணாலும் சரி, ஒரு இன்டர்வியூவாக கொடுத்தாலும் சரி, அஃப்கோர்ஸ் நானுமே அட்மிட் பண்ணுறேன், இட்ஸ் அ டைம் ஃபார் ரீடிங் அப்படின்னு காலம் போயிடுச்சு. இப்போது லிஸ்னிங் அண்ட் வாட்சிங் தான் அதிகமாக இருக்குது. வாட் எவர் யூ வாண்ட், நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், இல்லை லிசன் பண்ணுங்கள், ஆனால் ஏதோ ஒரு வகையில் இன்ஃபர்மேஷனை தேடி எடுத்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் தான் ஸ்ட்ரென்த். நம்ம அண்ணன் செந்தில் கணக்கில் வச்சுக்கிங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், ரொம்ப முக்கியமானது. அந்த இன்ஃபர்மேஷனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருக்குதோ, எந்த இடத்துல கிடைக்குதோ அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க. ரொம்ப அந்த அந்த மரியாதை வேறு வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் அனுபவிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் அங்கே வந்து தனியாக நிற்பீங்க, உங்களுக்கான யூனிக்னஸ் அங்கே தான் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவிட்டிலாம் ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. இந்த யூனிக்காக இருந்துட்டாலே உங்களுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி வேணும்ல. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க. அதில் தனியாக நீங்கள் தெரியணுன்னா எப்படி தெரிய முடியும்? அதுக்கான தேடல், அதுக்கான தேவையும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த 65 பேரில் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். விகடன் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் இருந்துன்னு வச்சுக்கிங்களேன், நான் 30 வருஷத்தில் அடையிறத நீங்கள் 3 வருஷத்தில் அடைஞ்சிடலாம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளஸ்டு ஏரியா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன்.
பேனா பிடிக்கிறதையோ மைக் பிடிக்கிறதையோ மரியாதை குறைவாக நினச்சோன்னா நம்ம இந்த தொழில் இருக்கவே முடியாது. அது நமக்கான மரியாதை, நமக்கான ரெஸ்பெக்ட்டு, நமக்கான அடிப்படையான கண்ணியம். அதனால் நான் எப்பயுமே ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துப்பேன். நான் முன்னாடியே சொன்னேன், ஜேர்னலிஸ்ட் தான் எனக்கு மாறாத அடையாளம். புதிய தலைமுறை எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டராக இருந்திருப்பேன், மேனேஜிங் எடிட்டராக இருந்திருப்பேன், நியூஸ் 18ஓட சீனியர் எடிட்டராக இருப்பேன், என்னவா வேணா இருக்கலாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அசிஸ்டன்ட் எடிட்டராக இருப்பேன். அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், டெசிக்னேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது எப்பயுமே மாறாது. ரிப்போர்ட்டர் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தான் சார். தேங்க்யூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.